Hello friends, welcome to Iroda Machi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாட்டு கோழியில ஒரு கிரேவி சூப்பரா நல்ல இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு இதெல்லாம் நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். அது வந்து நல்ல சிம்பிளாவும் ரொம்ப ஈஸியாவும் நல்ல டேஸ்டாவும் எப்படி பண்ணலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இது வந்து நல்ல ஒரிஜினல் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும், தோலெல்லாம் எடுக்காம தோலோட வச்சுட்டு நீங்க செஞ்சீங்கன்னா தான் அதோட சத்து ஃபுல்லாவே அதுல இருக்கும். இப்போ நம்ம இதை வச்சு எப்படி ஒரு கிரேவி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவோம். ஒரு பட்டை போட்டுக்குவோம். 4 கிராம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுடலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப நீங்கள் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் என்ன பண்ணிடுறோம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சோம்பு போடுவோம். பாருங்க, சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீரி போட வேணாம், முழுசாக போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாமே இதிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சவோ மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வதக்கும் போது இந்த எண்ணெயில் வதக்கும் போது நல்லா உருண்டு சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா உருண்டு வரும் சிக்கன். இந்த மாதிரி வந்தாலே சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மசாலெல்லாம் நல்லா அரைச்சிட்டோம் இல்லைங்களா, எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. பெரட்டி விடும் போதே நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் பிடிக்காதுன்றவங்க லெமன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். அந்த மசாலெலாம் மிக்சியில் ஊற்றிருக்கோம்ல, அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுடலாம். இதில் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி வந்து கெட்டியாக கிடைக்காது. தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் திக்காக இருந்ததுனா தான் நம்ம எடுத்து சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குக்கர் மூடி வச்சிடலாம். 7 விசில் அளவுக்கு விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. நல்லா சூப்பராக நல்லா ஜம்முன்னு நல்லா வெந்து பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு பரட்டி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் வாங்க. இதே மாதிரி ஒரு கிரேவியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.